உங்க வீட்டோடைய ஈபி பில் ரொம்ப அதிகம் வர பல காரணங்கள் இருக்கு. அதில முக்கியமான காரணம் மீட்டர் ஃபால்ட்டுங்க. இன்னைக்கு இந்த மீட்டருடைய ஃபால்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மீட்டர்ல என்ன ஃபால்ட் அப்படின்றது வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். நம்முடைய வீடியோ பார்த்துட்டு சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்லயும் ஈபி பில் வந்து ரொம்ப அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஃபேஸ்லயும் லோட் எவ்வளோ இருக்குன்றத நம்ம செக் பண்றோம். ஆர் ஃபேஸ்ல நமக்கு 5.6 ஆம்ப்ஸ் நமக்கு லோட் எடுத்துட்டு இருக்கு. நம்முடைய கிளாம் மீட்டர்லயும் செக் பண்றோம். ஃபேஸ் ஆம்ப்ஸ் நமக்கு 2.7 ஆம்ப்ஸ் நமக்கு காமிக்குது. நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரல் ஆம்ப்ஸும் செக் பண்றோம். நியூட்ரல் ஆம்ப்ஸ் நமக்கு 2.6 ஆம்ப்ஸ் நமக்கு காமிக்குது. ஃபேஸ் ஆம்ப்ஸும் நியூட்ரல் ஆம்ப்ஸும் நமக்கு சேமா தான் இருக்கு. கிளாம் மீட்டர்ல நம்ம செக் பண்ணும்போது. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது கிளாம் மீட்டர்ல காமிக்கக்கூடிய ஆம்ப்ஸும், மீட்டர்ல காமிக்கக்கூடிய ஆம்ப்ஸும் சேமா இருக்கா இல்லையான்றத நம்ம செக் பண்ணணும். ஆர் ஃபேஸ்ல நமக்கு 5.6 ஆம்ப்ஸ் நமக்கு லோட் இருக்கிறதா காமிக்குது மீட்டர்ல. பட் ஆனா யூசுவல் லோட் நமக்கு 2.7 ஆம்ப்ஸ் தான் நமக்கு கிளாம் மீட்டர்ல காமிச்சிட்டு இருக்கு. மீட்டர்ல கிட்டத்தட்ட 2.8 ஆம்ப்ஸ் நமக்கு அதிகமா காமிக்குது. கண்டிப்பா இது மீட்டருடைய ஃபால்ட் தான். இதனால 1000 வாட்ஸ் நம்ம லோடு யூஸ் பண்றோம் அப்படின்னா, மீட்டர்ல நமக்கு 2000 வாட்ஸா நமக்கு ரெக்கார்ட் ஆகும். கண்டிப்பா இதனால கன்சம்ப்ஷன் டபுளா தான் வரும். 1000 யூனிட் வர இடத்துல கண்டிப்பா இந்த மீட்டர்னால 2000 யூனிட்டா நமக்கு பில் வருங்க.